கோவை மேட்டுப்பாளையம் சாலை வெள்ளக்கிணறு பிரிவு பகுதியில் போதி மனநல மருத்துவமனை ஏப்ரல் 13ஆம் தேதி துவங்க உள்ளதாக இன்று கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் மருத்துவர் ராஜா நடராஜன் பேட்டி. கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் உமாதேவி மருத்துவமனை இயங்கி வருகின்றது. இம்மருத்துவமனை சார்பாக புதிதாக போதி மனநல மருத்துவமனையை துவங்கப்பட உள்ளதாக இன்று கோவை காந்திபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போதி மனநல மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் மருத்துவரும் ஆன ராஜா நடராஜன் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், மனநலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் அர்ப்பணிப்பு உணர்வோடு இம்மையம் துவங்கப்பட உள்ளது. புதுமையான சிகிச்சை முறைகள் இங்கு மேற்கொள்ளப்பட உள்ளது. முழுமையாக குணமடைதல் மற்றும் நலமுடன் வாழ்தலை நோக்கமாக கொண்டு பல்வேறு புதிய சிகிச்சை முறைகளை மேற்கொண்டுள்ளது. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அனைவரும் பயன்பெறும் வகையில் உயர்தர சிகிச்சைகளையும் தர உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மூளை மற்றும் மனம் தொடர்பான நிலை, நினைவாற்றல் பிரச்சினை, போதைக்கு அடிமையாகுதல், ஆட்டிசம் மற்றும் வலிப்பு நோய் போன்றவைகளை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதாகவும், இதற்காக ஆக்ஸ்போர்ட் மனநல கல்வி வகுப்புகளை கடைபிடிப்பதாகவும், இங்கிலாந்து, ஐரோப்பா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு நாடுகளுடன் இணைந்த செவிலியர் பயிற்சி, மனநல மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மனநல ஆலோசகர்கள் இம்மையத்தில் பயிற்சி அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த புதிய மையம் வருகின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று மாலையில் நடைபெற உள்ளது. இதில் சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அன்றைய தினத்தில் மனநலம் சிறக்க பெரிதும் தேவை பண நெருக்கமா, உறவு நெருக்கமா என்ற தலைப்பில் இம்மையத்தில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. இதில் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ராஜா, பாரதி, பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது பேஷண்ட் சேஃப்டி மற்றும் குவாலிட்டி துறையின் இயக்குனர் மருத்துவர் ஸ்ரீதேவி ஆறுமுகம் மற்றும் கம்யூனிகேஷன் இயக்குனர் மருத்துவர் கே வசந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் டாக்டர் ராஜா நடராஜனுங்க, மனநல மருத்துவர், கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்ட்டு. ஆக்ஸ்ஃபர்டில் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனாக இருக்கேங்க. இப்போ கோயம்புத்தூரில் போதி மனநல மருத்துவமனை அப்படின்னு ஒரு மருத்துவமனையை உமாதேவி மருத்துவமனையில், மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற உமாதேவி மருத்துவமனையில் ஆரம்பிக்கிறோங்க. இதுக்கு முக்கியமாக 3 விஷயங்களை நான் சொல்லணும். மொதல் விஷயம் சேவிங் லைஃப்ஸ், உயிர்களை காப்பது. சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக இதை ஆரம்பிக்கிறோம். இப்போது கோவிடுக்கு அப்புறம் 12 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற மக்கள் மத்தியில் சூசைட் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாகிட்டதை பார்க்குறோம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அவசர ஹெல்ப் லைன் ஒன்று கொண்டு வரோம். அட் த சேம் டைம் மனநல ஆலோசகர்களை வச்சு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன், சரியான சிகிச்சையை சரியான இடத்துல கொடுக்க போகிறோங்க. இப்போ ஒரு டே கேர் சென்டரையும் உருவாக்குறோம். அதில் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ சைக்காலஜிஸ்ட்டை வச்சு, சோஷியல் ஒர்க்கர்ஸை வச்சு பண்ண போகிறோங்க. கடைசியாக அல்டிமேட் பிரெயின் கிளினிக் அப்படின்னு ஒன்று சென்னையில் இருக்குது. அவங்களோட சேர்ந்து QEEG முறையில் பிரெயினில் நடக்கிற சேஞ்சஸை பெயின்லெஸ்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோங்க. சரிங்களா? இது மூலமாக பயனடைகிறவங்க, அடிக்ஷன்ஸ் இருக்கிறவங்க, மன பதட்டம், மன சோர்வு, மன உளைச்சல், இவங்க இருக்கவங்களுக்கெல்லாம் ஆங்ஸைட்டி டிஸார்டர், டிப்ரெஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட் முறையில் ஆக்ஸ்ஃபர்டில் இருக்கிற அந்த கிளினிக்கல் மாடலை நம்ம கோவைக்கு கொண்டு வர போகிறோம். இது ஏப்ரல் 13ஆம் தேதிங்க, சாயந்தரம் 5 மணிக்கு லக்ஷ்மி நாராயண் மஹால், மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கிற லக்ஷ்மி நாராயண் மஹாலில் ஒரு டிபேட்டோடு வச்சு, பட்டிமன்றத்தோடு வச்சு ஆரம்பிக்க போகிறோங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி.